நம்மளோட பிரெயினில் அமிக்டலா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அந்த பார்ட்டோட வேலை என்னென்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அலாரம் சிஸ்டம் ஆஃப் அவர் பிரெயின். அது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப கவலைப்படுறோம். ஐயோ, இது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ரொம்ப அதிகமாக கவலைப்படும் போது இந்த அமிக்டலா பார்ட் என்ன பண்ணுன்னா, ஓகே, இவன் வந்து ஏதோ கவலைப்படுறான், அப்போ ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரெடி ஆகிக்கொண்டு நமக்குள்ளார இருக்கிற அந்த ஃபியர் எமோஷனை வந்து இது வந்து ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி அது ட்ரிகர் பண்ணும் பொழுது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப திங்க் பண்ணுவோம். ஓவர் திங்கிங்கிறது இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து தான் வருதான். ப்ளஸ்ஸு வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் எடுக்கிற டெசிஷனை நம்மளாலே நம்ப முடியாத அளவுக்கு கொண்டு போயிடணும். ஸோ அதுதான் வந்து இந்த அமிக்டலா பண்ணுதான். இன்னொரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த கவலை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் எமோஷன், பட் இட்ஸ் ரீவயர்ஸ் யுவர் பிரெயின் பாத்வேஸ். உங்களோட மூளையில் உள்ள அந்த பிரெயின் கனெக்ஷன்ஸ், அந்த வயர் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இது வந்து ரீவயர் பண்ணிடுமா. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ஷன் கொடுத்து அடுத்த தடவை நீங்கள் கஷ்டப்படாமையே கவலைப்படுற அளவுக்கு அது கொண்டு வந்துடும். அதாவது வந்து கவலைப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு தேவையில்லை. இது டக்குன்னு அந்த கனெக்ஷன்ஸை கொண்டு வந்து உங்களை ஈஸியாக கவலைக்குள்ளார கொண்டு வந்துருக்கும். இன்னும் சொல்ல போகணுன்னா, உங்களுடைய மனசு சமாதானமாக இருக்குன்னா அது வந்து இது சொல்லுமா, நோ, திஸ் இஸ் நாட் யுவர் நேச்சர், நீ வந்து கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ப்ரோக்ராம் ஆயிருமா. ப்ளஸ் இதில் இன்னொரு மோசமானது என்னென்னா, இது வந்து கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சுகர் குளுக்கோஸ் வந்து ஹையில் போகும். ஸோ அதுவும் வந்து டேஞ்சர்னு சொல்கிறாங்க. பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோஃபிக் ஃபேக்டர், BDNF அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான ஒரு ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மளோட லேர்னிங் அண்ட் எமோஷ்னல் க்ரோத். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வளர்க்குறதுக்கு இந்த ப்ரோட்டீன் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம அதிகமாக ஆங்ஸைட்டி ஆகும்போது இந்த ப்ரோட்டீனோட வளர்ச்சி வந்து கம்மியாயிடும். ஸோ அது கம்மியாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு கம்ஃபர்ட்டான பிளேஸ்லேருந்து டிஸ்கம்ஃபர்ட்டான பிளேஸுக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப பயம் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இல்லை இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நம்ம இங்கேயே இருந்துருவோம், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம இங்கேயே இருந்துருவோம் அப்படிங்கிற விதமான ஒரு மைண்ட் செட்டை வந்து உருவாக்கிடும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, பிரெயினோட ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ இப்படின்னு வந்து நம்ம சொல்லணும்னா நிறையா சொல்லிட்டு போகலாம். ஸோ அதனால் கவலைப்படுறத எல்லோரும் நிறுத்திடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவலைப்படாமல் இருக்கணுமோ அந்தளவுக்கு கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும்.